Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 200 தொழிற்சங்கங்களின் போராட்டத்தினால் அரசு சேவை முடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்க போராட்டத்தில் தமது தொழிற்சங்கம் பங்கேற்க மாட்டாதென அகில இலங்கை தாதியர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. தொழிற்சங்க நடவடிக்கைக்கு இணையாக தமது வேதன பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி ஆசிரியர் அதிபர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளனர். இந்த வருடம் அரச ஊழியர்களுக்கான வேதன அதிகரிப்பை வழங்க முடியாதென ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உத்தேச உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலத்தை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதமளவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இடைக்கால செயலகம் தீர்மானிப்பு. இலங்கை அணிசேரா நாடு என்ற கொள்கையை தொடர்ந்தும் உறுதியாக கடைபிடிப்பதாக அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து அரச ஊழியர்கள் ஆரம்பித்த சுகவீன லீவு தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பல அரச நிறுவனங்களின் பணிகள் முற்றாக பாதிக்கப்பட்டன. இந்த பணி பகிஷ்கரிப்புடன் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக அரச ஊழியர்கள் குழு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியது. நிர்வாகம் அல்லாத அனைத்து அரச ஊழியர்களுக்கும் 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கல், நிர்வாக சேவை அதிகாரிகளின் சம்பள முரண்பாடுகளை களைதல் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை அரச சேவையில் ஈடுபடும் 200 தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த சுகவீன விடுமுறை போராட்டம் வெற்றியளித்துள்ளதாக அரச மற்றும் மாகாண அரச சேவை தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த சுகவீன விடுமுறை போராட்டம் காரணமாக பல சேவைகள் ஸ்தம்பித்துள்ளதோடு அடிப்படை வேதனத்தை 20,000 ரூபாவினால் அதிகரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசு சேவையில் ஈடுபடும் 200 தொழிற்சங்கங்களின் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. அரச முகாமைத்துவ சேவைக்குட்பட்ட சகல தொழிற்சங்கங்கள், அபிவிருத்தி அதிகாரிகள் சேவைக்குட்பட்ட தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்களின் இந்த சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு ஆதரவு அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச சேவை தொழிற்சங்கங்கள் 2 தினங்களுக்கு முன்னெடுக்கவுள்ள தொழிற்சங்க போராட்டத்தில் தமது தொழிற்சங்கம் பங்கேற்க மாட்டாதென அகில இலங்கை தாதியர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் SP மெதிவத்த இது தொடர்பில் தெரிவிக்கையில், சுகாதாரத்துறையினர் வேலை நிறுத்த போராட்டத்தை மேற்கொள்வதால் நோயாளிகளே பாதிப்புகளை எதிர்நோக்க நேரும் என குறிப்பிட்டுள்ளார் என்றார். சுகாதாரத்துறையில் பல்வேறு சிக்கல்கள் காணப்பட்ட போதும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கான காலம் இதுவல்ல. இந்த உறுதியான நிலைப்பாட்டில் தமது தொழிற்சங்கம் உள்ளதென அவர் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைக்கு இணையாக தமது வேதன பிரச்சினைக்கு தீர்வு கோரி இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் ஆசிரியர் அதிபர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளனர் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இன்றைய தினம் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இன்று அனைத்து அரசாங்க பாடசாலைகளும் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. தற்போதுள்ள வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியின் ஊடாக இந்த வருடம் அரச ஊழியர்களுக்கான வேதன அதிகரிப்பை வழங்க முடியாதென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அரச சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசு சேவையில் நிலவும் வேதன முரண்பாடு தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை கருத்திற்கொண்டு அடுத்த வருடத்திற்கான அரச ஊழியர்களின் வேதனம் குறித்து மீளாய்வு செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுவரையில் கவனம் செலுத்தப்படாத 14 துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றிலிருந்து வரி அறவீடு செய்யவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். கேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், வரியை செலுத்தாமல் இருக்க எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும், வரி செலுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்ட காலம் இதுபோன்று இதுவரை இருந்ததில்லை எனவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டுமாயின் தற்போதைய 18% வெட் வரியை 20% அல்லது 21% அதிகரிக்க நேரிடும் எனவும் அரசாங்கத்தினால் அத்தகைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது எனவும் திரைசேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தெரிவித்தார். அரசு சேவை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் திரைசேரி செயலாளர் இதனை குறிப்பிட்டார். அரசு சேவையுடன் தொடர்புடைய பல தொழிற்சங்கங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுத்துள்ள தொழிற்சார் நடவடிக்கை தொடர்பில் இக்கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இவ்வருட சம்பள அதிகரிப்பை வழங்கும் சாத்தியக்கூறுகள் இல்லாவிட்டாலும் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளத்தை மீளாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு திருத்தம் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதாக இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுமாயின் தற்போதைய அரசுக்கு இருக்கும் செலவினத்துக்கு மேலதிகமாக வருடாந்தம் 140 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் 20,000 ரூபாவால் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் மேலும் 280 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாகவும் திரைச்சேரி செயலாளர் சுட்டிக்காட்டினார். இந்த வருமானத்தை பெறுவதற்காக தற்போதைய வருமானத்தை அதிகபட்சமாக நிர்வகித்தாலும் வரிகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் சம்பளத்தை 10,000 ரூபாவினால் அதிகரிக்க வெட் வரி 2% அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தொழிற்சங்கங்கள் கோரும் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு 3% மேல் வெட் அதிகரிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டிய அவர் தற்போது அதை செய்ய இயலாது எனவும் ஏற்கனவே வெட் வரி 18% உச்ச அளவில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தேச உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலத்தை எதிர்வரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதமளவில் தேர்தல்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலகம் தீர்மானித்துள்ளது. நாட்டில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் பணிகள் அரசாங்கத்தினால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் விதமாக கலாநிதி அசங்க குணவன்ச தலைமையில் இயங்கி வரும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலக அதிகாரிகள் கடந்த காலங்களில் வடகிழக்கு உள்ளடங்களாக நாட்டின் பல்வேறு பாகங்களுக்கும் விஜயம் மேற்கொண்டு பலதரப்பட்ட சந்திப்புகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆயிரத்தி 1990களின் நடுப்பகுதியில் சட்டவிரோதமாக புதைக்கப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்களின் சடலங்கள் என விஞ்ஞான ரீதியில் அனுமானிக்கப்பட்ட பாரிய புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட எச்சங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடையதா என்பதை கண்டறிய முயற்சித்து வருவதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். கொக்கு தொடுவாய் பாரிய வெகுஜன புதைகுழியின் 4ஆம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு தெரிவித்தார். காணாமற் போனவர்களின் தலைவிதியை மிக உயர்ந்த தரத்திற்கு அமைய கண்டறிவதோடு இதுவரையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள காணாமல் போனவர்களுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட சடலங்களுக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சில மாதங்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் கையளித்த 35 பக்க இடைக்கால அறிக்கையில் கொக்கு தொடுவாய் பாரிய புதைகுழியில் இருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட சடலங்கள் 1994 1996க்கு இடைப்பட்ட காலத்தில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் ஆட்சி காலத்தில் புதைக்கப்பட்டவை என்று அனுமானித்திருந்தார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவாவின் பங்களிப்புடன் 2023 செப்டம்பர் முதல் நவம்பர் வரையிலான 21 நாட்களில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் பின்னர் எடுக்கப்பட்ட 40 ஆண் மற்றும் பெண் எலும்புக்கூடுகளின் பிரதான அனுமானத்தின் அடிப்படையில் எலும்புக்கூடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளுடையது எனவும் அவை இரகசியமாக புதைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். TBC Tamil News.